1, 2, 3. வாழும்போதே ஒரு வரலாறு படைத்தவர்களில் எம்எஸ்வி மிக முக்கியமானவர்கள். வழக்கமாக வரலாறாகி போகிற மனிதர்களை பற்றி ஆழமாக எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அந்த வரலாற்று பயணத்தின் போது அவரோடு வாழ்ந்தவர்கள், இணைந்தவர்கள், இணைந்து பணியாற்றுவர்கள் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி எம்எஸ்வியுடன் அவர் இந்த மண்ணை விட்டு விண்ணுக்கு போகிற கடைசி 20 வருடங்கள் அவரோடையே இருந்தவர் பின்னணி பாடகர் அனந்து. அவர் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். சார், உங்களுடைய அசோசியேஷன் வித் எம்எஸ்வி எப்படி ஆரம்பமாச்சு? ரொம்ப நல்லா கேள்வி சார். இது எம்எஸ்வி சாரோடைய பரம ரசிகன் நான். எம்எஸ்வி சார் வந்து பார்க்கணும், அதாவது அவருடைய கம்போசிங் ஸ்டைல். அது என்ன, நான் ஆரம்பத்தில் வந்து கற்றுக்கிட்டது வந்து கர்நாடக இசை, மியூசிக் மேலே உள்ள ஆசையில். எனக்கு ஊர் வந்து தூத்துக்குடியிலேருந்து ஐ கேம் டு சென்னை அட் 1995 இங்கே வந்தேன். அப்போ வந்து எப்படி எனக்கு மியூசிக்கில் பேஷன் வந்ததுன்னா, ஸ்கூல் காம்படிஷன், காலேஜ் காம்படிஷன் இதிலெல்லாம் வந்து மியூசிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அது மாதிரி வந்துட்டுருப்பேன். நான் ஒன்ஸ் இன் அ வைல் தான் நான் வந்து இதை ஆக்சுவலாக அந்த 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் ஏன் வந்து நம்ம மியூசிக்கே ப்ரொஃபஷனாக எடுத்துக்கூடாது, ஏன் வந்து பிஏ மியூசிக் பண்ணக்கூடாது அப்படின்னு அதில் ஒரு ஆர்வம் வந்தது. அப்போ வீட்டில் சொன்னதுனா, நீங்கள் அகாடமிக் சைடு முதல்ல முடிச்சதுக்கப்புறம் நீ வந்து டிசைட் பண்ணு அப்படின்னாங்க. ஸோ அட் த சேம் டைம் நான் மியூசிக் கற்றுக்க ஆரம்பித்தேன் அந்த டயத்தில். அப்போ நம்ம இந்த சினிமா பாடலாம் ரேடியோவில் கேட்கும்போது, எஸ்பெஷலி அந்த டைம் அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா இளையராஜா சாருடைய பாடல்கள் தான் நம்ம அதிகமாக கேட்டிருப்போம். இல்லை, அவருடைய பாடல்கள் தான் அதிகமாக கேட்டிருப்போம். அதுக்கு முன்னைய காலங்களில் பார்த்தீங்கன்னா சிலோன் ரேடியோவில் வந்து எம்எஸ்வி சாருடைய பாடல்கள், அது நான் ஸ்கூல் பண்ணுற காலத்தில் சொல்கிறேன். அதுவும் தூத்துக்குடி நெல்லை மாவட்டக்காரர்களுக்கு சிலோன் ரேடியோ தான் பிரதானம். ஆமாம். சிலோன் ரேடியோவில் வந்து சிப்பி இருக்குது முத்துமுக்கு ஆரம்பித்து அவருடைய கடவுள் அமைத்து வைத்த மாதிரி இந்த மாதிரி பாடல்கள்லாம் நிறைய கேட்கும்போது நிறைய டிஸ்கஷன் வரும் எங்களுக்குள்ள, யார் நல்லா மியூசிக் பண்ண, சினிமா மியூசிக். அப்போ சினிமா இசைன்னு பார்க்கும்போது அதில் வந்து அந்த டியூன்ஸில் வந்து அபரிமிதமான ஒரு தன்மை, அபரிமிதமான ஒரு திறன் படைத்த ஒரு இசையமைப்பாளருங்கிற மாதிரி அவரோட மியூசிக் கேட்கும்போது படம் மனசில். அதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்து நம்ம இந்த கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்க ஆரம்பிச்சு, இந்த கிளாசிக்கல் மியூசிக்கில் வந்து சங்கதிகள், ஒவ்வொரு ராகங்கள் தெரியும் பொழுது அந்த ராகங்களுடைய இது எந்தெந்த மாதிரிலாம் கையாண்டிருக்காங்க, இந்த மாதிரி இதுக்கு பேரலாம் சினிமா சாங் கேட்கும்போது, இவருடைய சாங்கை கேட்கும்போது என்ன தோணுன்னா, அசுரத்தனமான ஒரு படைப்பாளி இவர் சாதாரணமான ஆள் கிடையாது. இது வந்து இவருடைய பாட்டை கேட்க இந்த கிளாசிக்கல் மியூசிக்கில் சில ராகங்களில் முக்கியமான சில பிடிகள்லாம் வந்து இப்படி தான் பாடணும், ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் வந்து அவருடைய டியூன்ஸில் வந்து கையாண்ட மாதிரி தோணும் எனக்கு. அப்போ தான் நிறைய பாட்டு இருக்கு. ஏன் இந்த பாட்டு எடுத்து ஒரு ஃபோக் சாங் எடுத்துனா வந்து எண்ணெய் எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி ஃபோக் சாங் தான். அந்த வந்தாலும் வருவாண்டின்னு சொல்கிற இடம் வந்து வந்தாலும் வருவாண்டின்னு அந்த அந்த ஒரு கிரிப் இருக்கு பாருங்க. வந்தாலும் வருவாண்டின்னு பாடல, வந்தாலும் வருவாண்டி ஹோய் 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 என்னை எடுத்து அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கேட்கும்போது இவர் வந்து ஆழ்ந்து மியூசிக் படிக்கலைன்னு சொல்கிறாரு. ஆனால் இவருக்குள்ள மியூசிக்ங்கிறது ஆழமாக போயிருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணும். அண்ணன் வந்து அப்போ ராமாயணம் சீரியல் பண்ணிகிட்ருக்கார். அவர் ரீரெக்கார்டிங்க்கு வந்து உங்களுக்கு ஒரு வாய்ஸ் தேவைப்படுது, அவர் வந்து உங்களை வர சொன்னாருன்னு அவருடைய பிஏ வந்து என்னை கூப்பிட்றாரு. அந்த சீரியலில் ஒரு சின்ன போர்ஷன், ஒரு சின்ன ஒரு சாக்கி மாதிரி பாட வேண்டியது. அந்த சாக்கி கொடுத்தாரு அதில் பாடுறதுக்கு. வெரி ஃபஸ்ட் டைம் பாடினோடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. வெரி குட், இன்னும் கொஞ்சம் சுதியெல்லாம் பார்த்து பாடணும் நீங்கள் எல்லாம் சொன்னார். பட் பிடிச்சிருந்தது. நொட்டேஷன்லாம் எழுத தெரியுமா, ஸ்வரங்கள்லாம் எழுதுவீங்களான்னு கேட்டார். எழுதுவாங்க. எப்படி தெரியும்னு கேட்டால், நான் ஊரில் படித்தேன், மியூசிக் படித்தேன். சொன்னால் பிக்கப் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்டார். பிக்கப் பண்ணிப்பேன். நாளையிலேருந்து இவனை கம்போசிங் சொல்லிவிடு அப்படின்ட்டார் டக்குன்னு. அப்படி உள்ளே போனது தான் கம்போசிங் அசிஸ்டண்ட்டாக போனது. இப்போ முத்தான முத்தல் படம் இருக்குது, அது ஒன்றும் பெரிய ஹீரோஸ் இல்லை. அது வந்து ருத்ரதாண்டவம்னு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்வியோடைய ரோல் வந்து இட்ஸ் ருத்ரதாண்டவம். அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஒரு காதலி, அந்த அந்த அவரே பாடிப்பார், அவரும் எஸ்பிபியும் பாடிப்பார். ஆமாம். அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு சார். எனக்கொரு காதலி இருக்கின்றாள்
அவள் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். காமபதனி சரி சனி நிதத பனிதத பப மம ககப சொல்லிட்டு அதே சிரிப்பாரு. ஓ எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 சுரங்களில் சிரிக்கின்றாள். காமபதனி சரி சனி நிதத பனிதத பப மம ககபம். எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 சுரங்களில் சிரிக்கின்றாள். கீதம் அவளது வளையோசை, கீதம் அவளது வளையோசை, நாதம் அவளது தமிழோசை, தமிழோசை. நான் வந்து லிப் மூமெண்ட் பாட்டு அதிகமாக பாட மாட்டேன். எம்ஜிஆரே சில சந்தர்ப்பங்களில் வந்து என்னை வந்து டிஎம்எஸ்க்கு சில பாட்டை கம்போஸ் பண்ணிவிட்டு இதை நீ பாடிடுன்னு சொல்லுவார். அவர் உடனே ஒன்றா சொன்னாராம், நான் பாடி நீங்கள் நடிச்சிங்கன்னா ஜனங்க உங்களை ஒத்துக்க மாட்டாங்க, அது உங்களுக்கு சம்மதமானு கேட்டாராம். இப்போ இவருடைய ரேரஸ்ட் ஆஃப் ரார் சாங்ஸ் நீங்கள் பிரமிச்சு போன பாட்டுகள் என்னலாம் சார்? சார் நிறைய இருக்குது, நான் சொல்லிட்டே போனோம்னா அவருடைய பாடல் வந்து ஒரு கோடான கோடி பாடல்கள் இருக்குது. பட் எனக்குன்னு செலக்டிவாக சில இது வச்சுருக்கேன் நான் ரொம்ப. அதான் இப்போது நீங்களே நான் பார்த்துருக்கேன் உங்கள் ஷோஸில், அழகே வா அருகே வா அந்த பாட்டில் ஆரம்பித்து 2-3 பாட்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்களா? ஆமாம் பாட்டு இது. அழகே வா அருகே வா தலை தலனாரா தலைவாவா போனால் கூட அடுத்தது வேற மாதிரி மாறிவிடுவார். அது ஏன்னா அதுக்கு அந்த பர்டிகுலர் இதுக்கு அவருக்கு அது தோணிருக்கு. நெஞ்சம் மறப்பதில்லை புலங்கள் கோவில் கொண்டாட கோதை நாயகன் வருவானடி, அந்த சேஞ்ச் பாருங்க. என்ன அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை பாருங்க. இந்த ஃபீமேல் சோலோஸில் இவரை மாதிரி அசத்துனவங்க யாரும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். வாட் யூ ஃபீல் அபௌட் ஃபீமேல் வாய்ஸில் எப்படி கேட்கணும் ஒரு ஃபீமேலுக்கு தெரியும், அதை உணர்ந்தவராக இவர் இருக்கார். மல்லிகை முல்லை பூ பந்தல் என்ன ரொம்ப பாதிக்கும் சார். வெரி ரேரஸ்ட் மெலடி எனக்கு அந்த மாதிரி. ஆனால் அதோடைய சரணம் தான் ரொம்ப பிடிக்கும். அந்தி மாலையில் சாந்தி முகூர்த்தம் தன்னை தானே நானே தானே நானே தானினா, அந்தி மாலையில் சாந்தி முகூர்த்தம் தேரி நானே நீ தானே தானினா, கல்யாணம் அதற்காக அந்த அதற்காக அந்த நோட்டு யாருமே போக மாட்டேன். காலம் இது காலம் இது கண்ணுரங்கு மகளே, காலம் இதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே. மாறும் கன்னிமனம் மாறுங்கிறது மாறுங்கிற வார்த்தையிலே மாற்றத்தை கொண்டு வந்துருவார். மாறும் கன்னிமனம் மாறும் முடிஞ்சு போச்சு. சரோஜா தேவின்னு எடுத்துட்டா எவ்வளோ பாட்டு பாடினா, இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளமா சாங்கும், இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளம்மா, இன்னும் எத்தனை நாளம்மா, அவர் இரவையும் பகலையும் ஒன்றாய் காண
எத்தனை நாளம்மா அம்மா எத்தனை நாளம்மா. அப்படியே யாரைத்தான் நம்புவதோ பேதை இதெல்லாம் என்ன என்ன மறுபடியும் ரசவாதம் தனித்தனியாக எடுத்து அப்புறம் ஜானகிக்குன்னா அவங்களுக்கு ஒரு தனி குரல் இருக்கு. இப்போ பிபிஎஸ் சார் என்னன்னா சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, கண்ணிரண்டும் தாமரையோ, கண்ணம் இன்னும் எந்தன் கண்ணா. சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, கண்ணிரண்டும் தாமரையோ, கண்ணம் இன்னும் எந்தன் கண்ணா. சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. பால் மணக்கும் பருவத்திலே உன்னை போல் நான் இருந்தேன், பட்டாடை தொட்டிலே சிட்டு போல் படுத்திருந்தேன். அந்நாளை நினைக்கையிலே என் வயது மாறுதடா, உன்னுடன் ஆடி வர உள்ளமே. அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீபம் என்றோ அது கசல் மாதிரி பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக அவர். அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீபமன்றோ, அன்று சொன்ன வேதமன்றோ, அதன் பேர் பாசமன்றோ. இலக்கணம் மாறுதலை பற்றி அடிக்கடி சொல்லுவார். இலக்கணம் மாறுதல் வந்து அந்த டியூன் பற்றி சொல்லும்போது அவர் சமயத்தில் பாடி காமிக்கும் போது அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு கற்பனை வந்துடும். தெய்வங்கள் எல்லாம் உனக்காக பாடும் அப்படின்னு ஒரிஜினல் இருக்கும். உனக்காக பாடும் பாடி காமிப்பார். இலக்கணம் மாறுதோ இலக்கியம் ஆனதோ இதுவரை நடித்தது அது. வசந்தகால வைனா வைரமணி நீரலைகள் நீரலைகள் மேடா முத்தம்மா இதெல்லாம் ஃபோக்கா சார் ஆக்சுவலாக. பட் அதை ஃபோக்கு மாதிரி சவுண்ட் பண்ண வச்சுருக்காரு பாருங்க. ஏழா முத்தம்மா எம் மனசு எம்பிட்டு எங்கிட்ட நீ சொல்லுடி அம்மா சரிகமான்னு கிளாசிக்கலில் பாடுற புடியது. அவர் என்றும் நம்முடன் இருக்கிறார் என்பதை நாம் அசை போட்டு கொண்டதற்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கியதற்காக மிக்க நன்றி. வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார். பண்ணி எனக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்தீங்க நீங்கள் ஜெயா டிவி மூலமாக. இன்னும் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் அவரை பற்றி வேறு சில நிகழ்ச்சி சந்தர்ப்பங்களில் வந்து பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் நான். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.